இந்த வழக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எப்போ பெருசாச்சுன்னா, அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ வெளிவந்தது. பதைக்கிற ஒரு ஆமாம், ஒரு வீடியோ வந்தது. ஒரு பெண் பாலியல் ரீதியான இச்சைக்கு இணங்க மறுக்கிறாள் என்பதற்காக அவள் துன்புறுத்தப்படுகிறாள், பெல்ட்டால் அடிக்கப்படுறாங்கிற வீடியோ வந்தபோது தான் பல பேர் வந்து கொந்தளிச்சாங்க. அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு வந்து சிபிசிஐடி விசாரணைக்கெல்லாம் உத்தரவிட்டாங்க. ஆனால் அவர்கள் கட்சிக்காரர்களை அவர்கள் பாதுகாப்பார்கள், இது முறையாக விசாரணை நடக்காது என்கிற ஒரு பெரிய போராட்டத்தை வந்து மாதர் சங்கங்களாக இருக்கட்டும் பல பேர் முன்னெடுத்தாங்க. அதில் பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக அது கையில் எடுத்து ஒரு நாடு தழுவிய போராட்டமாக பொள்ளாச்சியினுடைய இந்த பாலியல் அத்துமீறலுக்கு நீதி கேட்கிற போராட்டங்களை திமுக கையில் எடுத்ததற்கு பின்புதான் அது ஒரு வலிமை மிக்க போராட்டமாக மாறி சிபிஐ விசாரணைக்கான உத்தரவாக மாறுகிறது.